அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான லன்ச் மினி விளாக் பார்க்கலாமா? அவரைக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவரைக்காய் பொரியல், அதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வதக்கினா ரெடி. இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல். ரொம்ப டேஸ்டான அவரைக்காய் பொரியல் ரெடி. நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் ரெடி பண்ணலாம். தவாவில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ சுட சுட சோறு, சாம்பார், நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல் அண்ட் வீட்டில் காய்ச்ச மாம்பழம். ரொம்ப டேஸ்டான லன்ச் ரெடி.